போர்க்களத்தில் ராமனை எதிர்த்த அரக்கர்களினது தலைகளெல்லாம் ராமனது அம்பு சிதறிய வேகத்தில் அவர்களது தலைகளும் சிதறி கழற்சிக்காய்களைப் போலே உருண்டு ஓடின. போன வகுப்புல அந்த கழற்சிக்காய் என்பதன் விளக்கம்லாம் கொடுத்துட்டேன். அது கழைக்கோடிக்காய் என்று இன்னமும் நாட்டு மருத்துவ கடைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு காய். அது ஒரு மிகச்சிறந்த நோய் தீர்க்கும் மூலிகை. அடுத்ததற்கு செல்லும். அந்த போர்க்களம் மேலும் எப்படி காட்சி அளித்ததா? பிரிந்தார் பலர், இரிந்தார் பலர், பிழைத்தார் பலர், உழைத்தார், புரிந்தார் பலர், நெறிந்தார் பலர், புரண்டார் பலர், உருண்டார், எரிந்தார் பலர், கரிந்தார் பலர், எழுந்தார் பலர், விழுந்தார், சொரிந்தார் குடல், துமிந்தார் தலை, கிடந்தார், எதிர் தொடர்ந்தார். நான் பலமுறை கம்பனை பற்றி சொல்லும் போது இந்த குறிப்பை சொல்லி இருப்பேன். இந்த ஒற்றை சொல்லை அடுக்கி 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 ஒரு கவித்துவத்தை உருவாக்குதல் கம்பன் கிட்ட மிகப்பெரிய ஒரு அழகான கைவந்த கலை. அதுல அந்த சொற்கள் அவன் வைக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா? அதாவது ஆங்கிலத்துல ஒரு கவிதையை பற்றி எலியட் சொல்லுவார் வேடிக்கையாக, த ரைட் வேர்ட் இன் ரைட் சாய்ஸ் இன் ரைட் ஆர்டர். ஒரு கருத்தை வெளியிடுவதற்கு சரியான சொல் அந்த சொற்களினை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையிலான இன்றியமையாமை, அதை பொருத்தி வைக்கக்கூடிய முறை. இதை நான் பாரதி கிட்ட, அண்மை கால கவிஞர்கள்னு சொன்ன பாரதி கிட்ட நிறைய பார்க்கலாம். அந்த சொல்லுக்கு மாற்று ஒரு சொல்லே போட முடியாது. பாரதிக்கு அப்படிப்பட்ட சொல் பயிற்சி. இப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாரதியார் பாட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு எழுதியிருப்பான். இந்த ஜாதிக்கும் கூட்டத்திற்கும் என்ன வேறுபாடுன்னு அந்த ரெண்டு வரியில இருக்கக்கூடிய விளக்கம்தான் பாரதியினுடைய முழுமைன்னு புரியும். கற்பனையில காக்கை குருவிகளைப் போல் நான் பறக்கிறேன்றான். அவ்வாறு நான் கற்று அறிந்த அந்த கற்பனையினால் விளைந்த கருத்தை மாற்றமில்லாத பொருள்களாகிய கடல் போலும் மலை போலும் நான் உறுதியாய் வெளியிடுகிறேன். அது என் கூட்டம். இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது. நான் பல கவிஞர்களை பாட நோக்கில் படித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த உயர்ந்தவர்களுக்குள் தங்களுக்கு என்று ஒரு தனித்துவத்தை கையாளுதல் என்பது இருக்கிறது அல்லவா? அதுல கம்பன், பாரதி, வள்ளுவர் மிகப்பெரிய அந்த ஆற்றல் அவர்கள்ட்ட இயல்பாகவே ஊறி கிடந்து இருக்கிறது. இந்த பாட்டை பாருங்களேன். பிரிந்தார் பலர், தங்கள் குழுக்களிலிருந்து பிரிந்த பல வீரர்கள் என்ன செய்தார்களா? பிரிந்து தனியாக போர் செய்ய போகிறார்களா? இல்லையா? இரிந்தார் பலர், ஓட தலைப்பட்டார்களாம். மிகப்பெரிய அந்த ராவணனினுடைய படைப்பிரிவிலிருந்து சிறு சிறு கூறுகளாக பிரிந்த வீரர்கள் அந்த போர்க்களத்தை விட்டு இரிய தலைப்பட்டார்கள், ஓட தலைப்பட்டார்களாம். அடுத்து பிழைத்தார் பலர், அவ்வாறு ஓடியவர்கள் பலர் பிழைத்தார்கள். உழைத்தார் பலர் வேதனைப்பட்டார்களாம். உழைத்தார்னாக்க வேதனை அடைந்தார்கள். என்ன வேதனை? ராமனை எதிர்க்க முடியலன்ற ஒரு வேதனை, போர்க்களத்திலே புறமுதுகு இட்டு ஓடினோன்ற வேதனை, இது ராவணனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்ற வேதனை. ஆகவே உழைத்தார். புரிந்தார் பலர், அவருள்ளும் சிலர் வேறு எண்ணம் கொண்டு போரை செய்து பார்த்து விடுவோம்னு போர் செய்ய முன் வந்தார்கள். சரி, இந்த போர்க்களத்தை விட்டு ஓடினால் ராவணன் நிச்சயமாக தண்டிப்பான். அவன் தண்டனையை விட இந்த போர்க்களத்திலே ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்தல் நல்லது. ஆகவே புரிந்தார் பலர், நெறிந்தார் பலர், பலர் உடலின் நெருக்கத்தினால் ஒருவரோடு ஒருவர் நெருக்கி அதனால சில பேர் அழிந்து போனார்கள்.
புரண்டார் பலர், உருண்டார் பலர், எரிந்தார் பலர், கரிந்தார் பலர். உடல் கருகியவர்கள் பலர், உருண்டவர்கள் பலர், புரண்டவர்கள் பலர், அந்த வெப்பத்தில் எரிந்தவர்கள் பலர். அதோட மட்டுமில்ல, எழுந்தார் பலர், விழுந்தார். போர்க்களத்தில் இருந்து விழுந்தவர்கள் மீண்டும் எழுந்தார்கள், எழுந்தவர்கள் மீண்டும் ராமனது பாணம் தாக்க விழுந்தார்கள். சொரிந்தார் குடல், அவர்களது வயிறு அறுபட்டு குடல்களெல்லாம் வெளியே தள்ளப்பட்டன. துமிந்தார் தலை, தலைகளெல்லாம் வெட்டப்பட்டன. அதோடு மட்டுமல்ல, எதிர் தொடர்ந்தார், ராமனை எதிர்த்து போர் செய்தவர்கள் கிடந்தார். மேற்குறித்தபடி இத்துணை நிலைகளுக்கு உட்பட்டார்கள். ராமன் என்கின்றவனினது ஒற்றை அம்பு இத்தனை வேலையையும் செய்துவிட்டது. அடுத்து மணி குண்டலம் வலயம் குழை மகரம் சுடர் மகுடம் அணி கண்டிகை கவசம் கழல் திலகம் முதல அகல் துணி உண்டவர் உடல் சிந்தின சுடர்கின்றன தொடரும் திணி கொண்டலின் இடை மின்குலம் மிளர்கின்றன சிவன. இந்த சிவனன்ற சொல் பொருந்தன்ற பொருள். இது சங்ககால சொல்லுது. சிவனி என்றால் பொருந்தின்னு பொருள். சிவனா பொருத்தம். இதற்கு இது பொருத்தமாக இருக்கிறதுன்னா இதனோடு இது சிவன் இருக்கிறது, சிவனி இருக்கிறதுன்னு சங்க காலத்துல சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துல இந்த சொல் பல இடங்கள்ல கையாளுவதை பார்க்கலாம். எதனோடு பொருந்தி இருந்ததா இந்த போர்க்களத்துல இருந்த செயல்கள்? திணி கொண்டலின் இடை, செறிந்த கொண்டல்னா மேகம், மேகங்களுக்கு இடையே தோன்றக்கூடிய மின் குலம் மிளிர்கின்றன சிவன. மின்னல் கூட்டங்கள் ஒளி விடுவன போல. ஓமை உருபுல சிவனன்றது தொன்மையான உருவு. கொஞ்சம் இலக்கணத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 120 ஓமை உருபுகள் இருக்கு. தொல்காப்பியர் காண்பித்ததே 32 ஓமை உருபு. ஞாபகம் வச்சுக்கணும். வினை பயன் மெய் உருன்னு ஓமைய 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு ஓமத்திற்கும் 8 ஓமை உருபுகள்னு 32 ஓமை உருபுகளை சொன்னார். பின்னாடி வந்த உரையாசிரியர்கள் அவர்கள் காலத்துல புதியதாக தோன்றிய பல ஓமை உருபுகளை சேர்த்து சொன்னார்கள். அதன் பின் வந்த தண்டி அலங்காரத்துல ஓமை உருபுகள்னு ஒரு பட்டியலே கொடுத்தார் தண்டி ஆசிரியர். போல புறைய மான கடுப்ப நளிய நந்தன் வரிசையா போகும். ஒரு 54 ஓமை உறுப்புகளை அவர் தொகுத்து சொன்னார். அதற்கு பின் அவருக்கு உரை எழுத வந்த உரையாசிரியர்கள் அவர்கள் காலத்தில் இருந்த பல ஓமை உருவுகள் எல்லாம் தொகுத்தார்கள். இப்படி மெல்ல 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 ஓமை உருவுகள் வளர்ந்து இன்றைக்கு 120 ஓமை உருவுகள் இலக்கியங்கள்ல இருக்கின்றன. ஆனா என்ன ஆயிற்று, வழக்கில் ஒரே ஓமை உருவு மட்டும்தான் நின்று போச்சு. போதும், அதை ஒன்றை வைத்து கொண்டு மற்றதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, இது ஒன்று போதும். போலன்ற ஓமை உருபு எல்லாத்திற்கும் பொதுவான ஓமை உருபா சற்றேற குறைய 16ஆம் நூற்றாண்டிலிருந்து செல்வாக்கு பெற்றுவிட்டது. இன்னைக்கு நமக்கு வேற ஓமை உருபுகள்லாம் தெரியாது. இந்த போலன்ற ஓமை உருபு எதோட வேண்டாலும் சேர்த்துரும். எந்த ஓமையோட வேண்டுமானாலும் சேர்த்து பேசலாம் போலவே. அந்த அளவினுக்கு ஓமை உருபுகள் வளர்ச்சியும் நம்ம கிட்ட தான் அதிகம். உலக மொழிகள்லேயே அதிகமான சிமிலி வேர்ப் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் எதுனாக்க தமிழ் மொழி தான். கணக்கில் அடங்காத ஓமை உருவு. பிற்காலத்தில் என்னாச்சு, சில பெயர் சொற்களே ஓமை உருபுகளாக மாற்றம் பெற்றது. இயல்பாக பார்த்தால் ஓமை உருபுகளுக்கு பொருள் இருக்கக்கூடாது. அது ஓமை உருவாக வருகின்ற போது அந்த ஓமிக்கப்படக்கூடிய பொருளையும் ஓமையையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வளையம் மாதிரி தான் அது செயல்படும். ஆனால் பின்னாளில் என்ன ஆயிற்று, பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பெயர் சொற்கள் ஓமை உருவுகளாக மாற்றப்பட்டு விட்டன. ஏன்னா மொழி அந்த அளவினுக்கு நெகிழ்ந்து போயிற்று. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா, கணக்குன்னு இன்னைக்கு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல் எந்த இலக்கியங்களிலும் அது ஓமை உருவா கையாளப்படலை. ஆனா இன்னைக்கு பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம், என் மாவன் ராஜா கணக்கா இருக்கான். அந்த கணக்கு என்ற ஒரு பெயர் சொல் இங்க மிக அழகாக பொருத்தமான ஓமை உருவா மாறி இருக்கு.
அதே மாதிரி ஆட்டம் என்ற ஒரு சொல். அவன் கிறுக்கு நாட்டம் பேசிக்கிட்டு இருக்கான் சார். இதுவும் இதனை போன்ற ஒரு இணையான அழகான ஓமை உருவ பார்க்கவே முடியாது. மொழியினுடைய அழகு அதுதான். காலம் செல்ல 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 மொழி தன்னை புதுப்பித்து கொண்டே வரும். அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஆனா என்ன செய்கிறார்கள் சில முட்டாள்கள் எல்லாம், தாங்கள் ஏதோ மொழியை வளர்த்ததாக ஊர் முழுக்க பறையறிவித்து, தாங்கள் இல்லை என்றால் தமிழே இல்லை என்ற அளவுக்கு கொண்டு போயாயிற்று. அவர்கள்தான் தமிழை பெருமளவுக்கு அழித்தவர்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் அவர்கள்தான் அழிவு சக்தியாக இருந்து இந்த மொழிய மேலுக்கு வளர விடாமல் தடுத்தார்கள். உண்மையில மொழி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அந்த புதுப்பித்தல்ன்ற உணர்வு மொழிக்கு இருக்கிறதுனாலதான் மொழி இன்னமும் காலம் கடந்து செல்வாக்கோடு இருந்து வருகிறது. அந்த புதுப்பித்தலுக்கு ஒரு எல்லை போட்டுடக்கூடாது. இப்ப வடமொழியில என்ன ஒரு பெரிய இடர்பாடுன்னா, பாணினி ஒரு வரையறை பண்ணிட்டார். இந்த மொழியில இவ்வளவு சொற்கள் தான், இவ்வளவுதான் வினை சொற்கள், இவ்வளவுதான் பெயர் சொற்கள், இதிலிருந்து அந்த ரூட் தாதுல இருந்து நீங்க உருவாக்கிங்கன்ட்டு போயிட்டார். தாதுக்களையும் இவ்வளவுதான் தாதுக்கள்ட்டு போயிட்டார். அதுதான் ஆபத்து. மொழின்னு சொன்னா காலப்போக்கில் இழப்பு இருக்கணும், காலப்போக்கில் வந்த புதியதானவற்றை சேர்க்கவும் இடம் கொடுக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ஒமிஷன் அண்ட் கமிஷன் சொல்லுவார்கள். மொழியில் இது ரொம்ப முக்கியம். விலக்கப்பட்ட சொற்களையும் அதை பத்தி நாம ஒரு சிந்தனையில் இருக்கணும். காலம் காலமாய் தேவைக்கு ஏற்றாற் போல் சேர்க்கப்படக்கூடிய சொற்களையும் ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டும். அப்பதான் மொழி தன் வளத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இதை சொல்றதுக்கு தான் ஆதி காலத்துல எல்லாம் தொல்காப்பியர் ஒரு நூற்பா சொன்னார், கடிசொல் இல்லை காலத்து படிங்க. இந்த சொல்லுக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் இந்த சொல் இப்படித்தான் உறுதியாலாம் சொல்ல முடியாது. மொழியில காலம் மாற மாற சொல் மாறும், அதனுடைய தன்மை மாறு. ஆனால் அது தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அது போற போக்கில் போய் நீ அந்த மொழியை புரிந்து கொள்ள அப்படின்னார். திட்டமிட்டெல்லாம் மொழியை வளர்த்தல் என்பதெல்லாம் முடியாது. அந்த சிவனின்ற சொல் அவ்வளவு ஒரு அழகான சொல். அதனால சிவன மின்னல் கூட்டங்களிடையே தோன்றக்கூடிய மின்னலை போல, சிவன போல சுடர்கின்ற தொடரும் ஒளிர்வாய் தொடர்ந்து உள்ள மணி குண்டலம், ரத்தினங்களினால் இழைக்கப்பட்ட குண்டலங்கள், காதுல போட்டிருக்கக்கூடிய குண்டலங்கள், வளையம், தோளில் போட்டிருக்கக்கூடிய வாகு வளையம்ன்ற ஒரு அணி, அது போர்க்களத்தில் வீரர்கள் போட்டுக்கொள்வார்கள். ஏன்னாக்க வில்ல இயக்குகின்ற பொழுதும் கதை வாழை இயக்குகின்ற பொழுதும் தோளுக்கு அழுத்தம் ஜாஸ்தி ஆகும். இப்போ நாமெல்லாம் நீ கேப் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, ஆங்க்லெட், நீ கேப், அந்த மாதிரி அன்னைக்கு வாகு வளையம் போட்டுக்கொள்வார்கள் போர்க்களத்தில். அந்த வளையங்கள்ல இருக்கக்கூடிய வாகுனாக்க புஜம் அல்லது தோல் பகுதி, ஆஜானு வாகுன்னு சொல்றோம் இல்லையா, தாழ்தோய் தடற்கை, அந்த தோல் பகுதி, அங்க போட்டிருக்கக்கூடிய வாகு வளையம். மகர குழை, காதுல குண்டலம் இல்லாமல் மீன் வடிவில் இருக்கக்கூடிய குழைகள், சுடர் மகுடம், ஒளி வீசக்கூடிய கிரீடங்கள், அணி கண்டிகை, அழகிய கண்டிகைனா கழுத்துல போட்டிருக்கக்கூடிய மாலை, கண்டிகைன்னு பேர். ஆண்கள் போட்டா கண்டிகை, மகளிர்கள் போட்டா அதுக்கு பேர் அட்டிகைன்னு பேர். இந்த சொல் எல்லோருக்கும் பழக்கத்தில் இருக்கும், அட்டிகை இல்லையா. அதான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம், இந்த சோக்கர் பெண்டன்ட் வச்சு போட்டுக்கிறோம்ல, அதுக்கு பேர் அட்டிகை. அதனால கண்டிகை, கவசம், கழல், திலகம் முதல, உடல்ல போட்டிருக்கக்கூடிய போர்க்கவசம், காலில் போட்டிருக்கக்கூடிய வீரக்கழல், அப்புறம் நெத்தியில இடப்பட்ட வெற்றி திலகம் முதலியன களம் ஏனைய பிற அணிகலன்களும் சிந்தின சிதற உற்றன. ராவணனை சார்ந்த வீரர்கள் உடம்புல இருந்த இத்துணை ஆயுதங்களும் ராமனது அம்பு பட்டதினால் சிதறி எங்கும் விழுந்தன. இந்த அரக்கர்கள் கூட்டம் கருத்திருப்பதினால அது மேக கூட்டங்களின் திரட்சி போல இருக்க, அந்த மேக கூட்டங்களுக்கு இடையே மின்னல் தோன்றுவது போல ரத்தினங்களினால் பதிக்க பெற்றதும் பொன்னால் செய்யப்பட்டதுமாகிய இத்துணை அணிகலன்கள் தெரித்து விழுந்தன. எவ்வளவு வேகமா இந்த அம்பு பட்டு இருக்கும். அதனால
அந்த அளவினுக்கு ராமன் அம்பு பாய்ந்ததினால அந்த ராவணன் படை வீரர்களினது உடலில் இருந்த அணிகலன்கள் எல்லாம் சிதறி விழுந்தன. முன்னே உளன் பின்னே உளன் முகத்தே உளன் அகத்தின் தன்னே உளன் மருங்கே உளன் தலைமேல் உளன் மலைமேல் கொன்னே உளன் நிலத்தே உளன் விசும்பே உளன் கொடியோர் என்ன ஒரு கடுப்பு என்றிட இருஞ்சாரிகை தெரிந்தார். அதனால அது ஒற்ற வரியில சொல்லி இருக்கலாமோன்னு நினைப்பேன். கம்பன் அவன் எங்கும் நிறைந்தவன், பரம்பொருள் இல்லையா? நமக்கு ராமாவதாரத்துல ராமனை ஒரு மானுடனா பார்க்கிறோம். உண்மையில அவன் ஒரு பெரிய பரம்பொருள், எங்கும் இருப்பான். வேடிக்கையாக சொல்வது உண்டு, திருமாலிடம் போய் நாரதர் ஒரு முறை கேட்டாராம். இந்த அவதாரங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நாரதர் போய் கேட்டார், இத்துணை அவதாரம் எடுத்துட்டீர்கள், ஆனா எனக்கு ஒரு பெரிய கேள்வி உங்களிடம். என்ன? நீங்கள் எடுத்த அவதாரத்திலேயே இதுதான் எனக்கு மிகப்பெரிய அளவினுக்கு என் ஆற்றலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த அவதாரம் இது. நாராயணன் யோசிக்காமல் சொன்னாரா, நரசிம்ம அவதாரம். என்ன அந்த நரசிம்மத்தின் தோற்றத்தினால சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே எனக்கு இல்லை. பாதி உடம்ப நரசிங்கமாகவும் மீதி உடம்ப மனுஷனாகவும், அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் வராகமா வந்திருக்கேன், மீனா வந்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. வேற என்ன பிரச்சனை? அந்த பிரகலாதன் தந்தை கேட்ட கேள்விக்கு என்னுடைய பரந்தாமன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இந்த குழந்தை சொல்லிட்டு அவனுடைய தகப்பன் எதனை காட்டி எதனை பிளந்து பார்ப்பான்னு தெரியாது. அசுராம அவன் பிளக்கக்கூடிய பொருளை நான் இருக்கணும், இல்லைன்னா குழந்தை பொய்யாயிடும். அதனால அவன் எதனை அந்த அசுரன் பிளக்க போகிறானா, தூணையா துரும்பையா, எதனை பிளக்க போகிறானோ அந்த நேரத்துல நான் எல்லா உலக பொருள்களிலும் இருந்தேன். உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருள்களினும் ஊடாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் நரசிம்மமாவே இருந்தேன். பெரிய தூணுன்னா அந்த அவதாரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்க முடியும். ஒரு புல்லுல போய் நரசிம்ம அவதாரம் இருக்கணும்னு நடக்க, அது கடவுளால முடியும். ஆனா எடுக்கக்கூடிய அந்த வடிவம் அந்த புல்லை விட சின்னதா இருக்கும். ஆகவே பெருமாள் சொன்னாரா, நான் எடுத்த அவதாரத்திலேயே ரொம்ப ரிஸ்கான அவதாரம் எதுன்னா இந்த நரசிம்ம அவதாரம் தான். அந்த குழந்தை எதை காட்ட போகிறது, அதுலெல்லாம் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த அசுரன் எதனை வெட்ட போகிறான், எதனை பிளக்க போகிறான் எனக்கு தெரியாது. தூணா துரும்பா தெரியாது. நான் இருக்க வேண்டிய நிலை. நான் இல்லை என்றால் குழந்தை தோற்றுடுவான், பிரகலாதன் தோற்று விடுவான். அவனுக்காக அந்த ஒரு கணத்துல நீக்கமர நிறைந்து எல்லா பொருளிலும் இருந்தேன். கடவுளுக்கே இந்த குழப்பம். அதனால ராமன் அவதாரம் தான், ஆனாலும் அவன் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பரம்பொருள். அது ஏன் இயலாமல் போயிற்று? மானுட அவதாரம் எடுத்ததினால அவனால எல்லாவற்றிலும் இருப்பதற்குண்டான வாய்ப்பு போயிற்று. இருந்தாலும் கம்பன் என்ன சொன்னான்? முன்னே உளான் மின்னே உளான். முன்னா பின்னே வீரர்கள் போரிட்டு கொண்டு இருக்கிறார்கள். முன்னாடி பார்த்தா ராமன் இருக்கான், திடீர்னு பார்த்தா பின்னாடி நின்று தாக்கி கொண்டு இருக்கிறான். முகத்தே உளான், அணிவகுப்பின் முகத்துல நிற்கிறான். அந்த அணிவகுப்பினுடைய முன்னாக இவன் தனி ஒருவனாக நின்று போர் செய்து கொண்டிருக்கிறான். அகத்தின் தன்னே உளான், போர் படையினுடைய நடுவில் நின்று போர் செய்கிறான் ராமன். மருங்கே உளான், பக்கத்துல இருக்கிறான். தலைமேல் உளான், நம் தலைக்கு மேலே இருக்கிறான். மலை மேல் கொன்னே உளான், மலை மீது பெருமை தோன்ற இருக்கிறான். நிலத்தே உளன், பூமியில காணப்படுகிறான். என்னே ஒரு கடுப்பு. இப்படி எல்லா இடங்களிலும் காணப்படும் இவனது வேகம் புரிஞ்சுக்க முடியல அரக்கர்களால. அப்படியே ஒரு பிளாஷ் போல எங்க வேணா நிக்கிறான். போர்க்களத்தை அப்படி சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று அழகான ஒரு வார்த்தையை போட்டார். பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் ரசிக்கலாம் இந்த வார்த்தைய. அடுத்த வார்த்தையை, கொடியோர் என்றிட என்று வியப்பொடு கொடிய அரக்கர்கள் பயந்து கூறக்கூடிய அளவுல இருஞ்சாரிகை திரிந்தோன் ராமன் பெருஞ்சாரிகை சுற்றினான்.
இந்த பரதநாட்டியத்துல சாரின்னு ஒண்ணு படிப்பார்கள் எல்லோரும். பூச்சாரி, ஆகாசிக்கு சாரின்னு. அதாவது பூமியில எப்படியெல்லாம் நகர்ந்து கொண்டே செயல்படுவது. அதுல பல்வேறு விதமான அமைப்புகள் உண்டு. வலது பக்கமாக செல்லுதல், இடது பக்கமாக நகருதல், சுழன்று நகருதல், இந்த மாதிரி பக்க அடவுகளை கொண்டு இதெல்லாம் நிறைய படிப்பார்கள். அந்த மாதிரி விதமான பூச்சாரி ஒரு 10 விதமான சாரி உண்டு. இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நடன கலைஞர்களுக்கு இந்த சாரிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டனன்னு கேட்டா போர்க்களம் தான். இந்த சாரிகள் எல்லாம் போர்க்களங்களிலிருந்து உருவாக்கப்பட்டன. வேடிக்கை என்னவென்றால், போர்க்களங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய விலங்குகளுக்கும் இந்த சாரிகைகள் கற்றுத்தரப்படும். குதிரை, தேர்கள்ல பூட்டப்பட்ட குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் தனியாக குதிரையின் மேல் அமர்ந்து குதிரை படைகளாக வரக்கூடிய அந்த அணிவகுப்பினுக்கும் சாரியைகள் கற்றுத்தரப்படும். இது ஒரு பெரிய அரிய கலை. இப்போ உதாரணமா ஆச்சரியப்படலாம் நீங்கள்லாம். இந்த இரட்டை மாட்டு வண்டி இருக்கிறது அல்லவா, 2 காளைகள் பூட்டப்பட்ட வண்டி. அந்த வண்டி இயங்கக்கூடிய முறையை கொண்டுதான் பின்னாளில் வாகனங்கள்ல அதனுடைய சக்கரங்கள் திரும்பக்கூடிய முறையை கண்டறிந்தார்கள். நம்புவீர்களா? நீங்க ரெட்டை மாட்டு வண்டியில போய் பழகினா தெரியும். இரட்டை மாட்டு வண்டியில செல்லுகின்ற பொழுது மாட்டு வண்டி வலது பக்கம் திருமணம்னாக்க வண்டி ஓட்டி என்ன பண்ணுவான், வலது காளையின் கயிறை இறுக்கி பிடிப்பான், இடது காளையினுடைய கயிறை தளர்த்தி விடுவான். இப்போ வலது காலை நின்ற இடத்துல நின்றுடும், இடது காலை திரும்ப ஆரம்பிக்கும், லகுவாக வண்டி திரும்பிடும். இந்த தத்துவத்தை வண்டி ஓட்டியிடமிருந்து கற்றுதான் பின்னாடி இந்த 4 சக்கர வாகனங்கள் வந்த காலத்துல அந்த வாகனங்களுக்கு உண்டான ஈக்குவலைசர்ஸ், காரை வலது பக்கம் திரும்பினா அந்த வலது சக்கரம் அப்படியே நின்றுடும். அதுலதான் கியர் வந்து செட் ஆகும், அந்த ஈக்குவலைசர் வந்து செட் ஆகும். அது படிப்படியா திரும்புறதுக்கு உதவும். இடது பக்கம் இருக்கிற சக்கரம் ஃப்ரீ வீல் ஆயிடும், ரொம்ப எந்த பிடிப்பும் இல்லாமல் தானா திரும்பிடும். இந்த மரபு எங்கிருந்து பெற்றோம்னா ரெட்டை மாட்டு வண்டியில இருந்து. சாரி அப்படித்தான் உருவாச்சு. போர்க்களத்துல வீரர்கள் எவ்வாறு சுற்றி வந்து போரிடுகிறார்களோ அதை கொண்டுதான் பின்னாடி நடன உலகத்துல சாரிகள் உண்டாயின. இத முதல்ல நாம சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு மறுப்பு வரும். இல்ல இல்ல பரதர் இத முன்னாடியே இல்ல, அதெல்லாம் மிக தவறான அணுகுமுறை. மனிதன் தோன்றிய காலம் தொட்டு அவனினுடைய ஒவ்வொரு விதமான வாழ்வியல் அனுபவங்களினுடைய சேர்க்கை தான் பின்னாளில் அவன் கண்டறிந்த பல கலைகளினுடைய தொடக்கம். பல கலைகளின் தொடக்கம், ஒன்றல்ல ரெண்டல்ல. இன்று மனித உலகம் கண்டறிந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கலைகளுக்கும் அடிப்படை ஆதி மனிதன் சொல்லக்கூடிய பிரிமிட்டிவ் மேன் என்று மானுடவியல் சொல்லும். அவன் காலத்திலிருந்து படிப்படியாக நாம வளர்ந்ததுதான். இன்னமும் சில இடங்கள்ல அந்த ஆதி மனிதன் குணத்தை நாம விடல, அதாவது ஜெனட்டிக்கலா நமக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்தவை தான் இந்த சாரிகள். நம்முடைய சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், மனிதர்க்கு என்று சில அடிப்படையான தனித்த பழக்கம் இருக்கும். அது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. அது எங்கு தோன்றியதுன்னா ஆதி மனிதனிடமிருந்து தோன்றி வந்தது. இன்னும் அதை விட்டுட்டு விலகல. ஒன்று வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய இடத்துல நமக்கு பிடித்ததான ஒரு உணவு பண்டம் இருக்குன்னா நாம என்ன செய்வோம், நமக்கு உண்டான பகுதியில ஒரு கரண்டி 2 கரண்டி கூட போட்டுருவோம். இது இன்று வரைக்கும் நாம செய்யக்கூடிய வேலையில படிச்சவன் படிக்காதவன் உயர்ந்த தகுதியில் இருக்கிறவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே குணம் தான் இதுல.
இது எங்கிருந்து வந்ததுன்னா பிரிமிட்டிவ் மேன் கிட்ட இருந்து. ஏன்னா அவனுக்கு வேட்டையாடின உணவு நாளைக்கு வேட்டையாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, விலங்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆகவே இன்று கிடைக்கக்கூடிய உணவை தனக்கு உண்டான தேவைக்கு அதிகமான ஒரு கூறு எடுத்து வச்சு, இது பின்னாடி எங்க வந்தது பார்க்கலாம். நீங்க விலங்குகள்கிட்ட வந்தது. விலங்குகள் என்ன செய்யும்? தங்களுக்கு உண்டான உணவை வேக வேகமாக விழுங்கி கொள்ளும். மாடு அந்த வேலையை செய்யும். விழுங்கி கொண்டு நிதானமா ஒரு மரத்தடியில போய் உட்காந்து வெளியே கொண்டு வந்து அசப்போடும். குரங்குகள் கிடைச்சதெல்லாம் வாயில 2 பக்கமும் அடக்கிக்கும். அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடும். இதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் நம்ம பரத சாஸ்திரத்தை காமிக்கணும்னாக்க நடக்குமா? நான் பரத சாஸ்திரத்தை குரங்கு படிச்சதா? இல்ல. குரங்கிலிருந்து அதன் செய்கையிலிருந்து பரத சாஸ்திரம் எழுதுறவன் புரிஞ்சுட்டான். அதனால ரொம்ப அந்த சாரிகள் எல்லாம் தனி மனிதன் தொடக்க காலத்துல தனக்கு உண்டான ஒண்ணு வேண்டாம். நம்ம போற பாதையில அங்க ஏதோ ஒரு குப்பை குவிக்கப்பட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வலது பக்கமோ இடது பக்கமோ நகர்ந்து திருப்பி அதை தாண்டி போவோம். இது சாரி தான். இதுக்கு பரதர் வேணும்னு அவசியம் இல்லை. கண்ணும் அதை மிதிக்க கூடாதுன்ற புத்தியும் இருந்தா போதும். ஒரு முறை மிதிச்சு அதை காலை அசிங்கப்படுத்தி கொண்டுட்டோம்னா புத்தி வந்துடும். அதை தாண்டி போகலாம், முடிஞ்சா தாண்டலாம், குதிச்சடவு போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படி சாரிகள் தான். இதான் அடிப்படை. அதனால்தான் நான் இலக்கியங்களை ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள்னு சொல்றதுக்கு. நம்ம எல்லாவற்றினுக்கும் ஒரு மரபு ரீதியான ஒரு கண்டிஷன்டு மைண்டிலேயே நிறைய விஷயங்களை படிக்கணும். தப்பு. இதெல்லாம் தான் ரொம்ப அழகான ஒரு விளக்கம். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த இருஞ்சாரிகை திரிந்தோன் ராமன் பெருஞ்சாரிகை சுற்றினான். முன்னே நிக்கிறது, பின்னே நிக்கிறது, நடுவில் நிக்கிறது, மேல நிக்கிறது, பக்கத்துல நிக்கிறது. இதெல்லாம் சாரிகை செய்தால்தான் முடியும். போர்க்களத்திலிருந்து உருவானது இது. என்ன அழகான மேற்கோள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த நடன இலக்கணங்களை பற்றி தெரிகின்ற பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி. சில ராணுவ அந்த ராவணனை சார்ந்த வீரர்கள் சொன்னார்களாம், என்னேறினன் என்னேறினேன் என்று யாவரும் எண்ண பொன்தேர் வரு வரிவில் கரத்து ஒரு கோளரி பொருவான் ஒன்னார் பெரும் படை போர்க்கடல் உள் நின்று உளன் எனினும் அல் நேரலர் உடனே திரி நிழலே எனல் ஆனான். ராணுவ அந்த ராவணனை சார்ந்த வீரர்கள் என்ன சொன்னார்களாம்? பொன்னேர் வரு வரிதில் கருத்து, பொன்னை ஒத்தத பிரகாசிக்க கூடிய கட்டமைந்த வில்லினை கையிலே கொண்ட ஒரு கோளரி பொருவான், ஒரு சிங்கத்தை போன்று எதிரிகளை தாக்கக்கூடியவனாகிய ராமன் ஒன்னார் பகைவர்கள். இங்க ராவணன் படைகள். அந்த பெரும் படை போர்க்கடல் உள் நின்றுளன் எனினும் பெரிய போர் படை கடலுக்கு நடுவிலே நின்றான் என்றாலும் ஒவ்வொரு வீரனும் என்ன சொல்லி பயந்தார்களாம்? என்னேறினன் என்னேறினன் என்று யாவரும் என்ன, என் எதிர நின்று போர் செய்தான், என் எதிர நின்று போர் செய்தான்னு ஒவ்வொருத்தனும் சொல்றான். இப்ப என்ன மின்னல் வேகத்துல அவன் நகர்ந்துருக்கணும். என் முன்னாடி போர் செஞ்சாம்பா. இல்ல இல்ல, என் முன்னாடி ஒவ்வொருத்தனும் சொல்றானா அப்படி. இல்ல, என் முன்னாடி தானே நின்று ராமன் போர் செய்தான். இல்ல, அவ்வளவு விரைவாக இடம் பெயர்ந்து 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 ராவணன் வீரர்களை சாட்சியிருக்கான் ராமன். ஆகவே என்ன என் எதிரில் உள்ளான் என்று எல்லோரும் நினைக்கும்படியாக அல் நேரலர் உடனே இருட்டினை போன்ற பகைவர்களுடனே திரி நிழலே எனல் ஆனான். திரிகின்ற நிழல் போல அவன் செயல்பட்டான். எப்படி? அவ்வளவு வேகமாக. பள்ளம் படு கடல் ஏழினும் படி ஏழினும் பகையின் வெள்ளம் பல உள எண்ணினும் வினயம் பல தெரியா கள்ளம் படர் பெரு மாயையின் சுரந்தார் உரு பிறந்தார் உள் அன்றியும் புறத்தேயும் உற்று உளனாம் என உற்றார். பரம்பொருளுக்கு போயிட்டார். பள்ளம் படு கடலினும் ஏழினும், பள்ளத்தால் உண்டாகிய 7 பெரிய கடலிலும் படி ஏழினும் 7 உலகங்களிலும் பகையின் வெள்ளம் பல உள எனினும் பகைவர்களினது படைப்பிரிவுகள் எல்லா உலகங்களிலும் எல்லா கடல்களிலும் நிறைந்திருந்தாலும் வினயம் பல தெரியா வஞ்சகங்கள் பலவற்றை அறிந்து
கள்ளம் படர் கள்ளத்தனம் நிறைந்த பெரு மாயையின் கறந்தார். பெரிய மாயைகளினால் தங்கள் உருவங்களை மறைத்து கொண்டவர்களாகிய இந்த அசுரர்களின் உருப்பிறந்தார். உடலோடு பிறந்த அரக்கர்களின் உள்ளன்றியும் மனத்தின் மட்டுமல்லாமல் புறத்தேயும் உற்று உளனாம் என வெளியேயும் வந்துளனாம் என்று கருதும்படி உற்றான் ராமன் போர்க்களத்திலே நின்றான். ஆகவே மாயைகள் செய்யக்கூடிய அரக்கர்கள் மத்தியிலையும் அவர்கள் தெரியாத அளவுக்கு இவன் மாயையோடு போய் போர் செய்யலையா. அந்த மாயையோடு தங்களை மறைத்து கொண்ட அரக்கர்கள் நடுவிலும் தன் உடல் தெரியுமாறு போய் அவர்களை அழித்தான். அந்த மாயத்தனத்தோடு உள்ளேயும் இவன் போய் நின்றான். வெளிப்படையாக நின்ற அரக்கர்களையும் இவன் அழித்தான். ஆகவே இவனிடம் எந்த மாயங்களும் தந்திரங்களும் எடுபடவில்லை. இது அத்தனை ராமன் தனியா செய்யற போர். இது எல்லோருக்கும் ஒரு சிந்தனை வரலாம், இது ரொம்ப உயர் கற்பனை. ஆமாம், உயர் கற்பனை தான், சந்தேகமே இல்லை. இயல்பான பொதுவான கற்பனை அல்ல. கம்பன் இந்த இடத்தை மிக அழகாக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னா, போர்க்களம்னு சொன்னா கொஞ்சம் மிகைப்பட்டுத்தான் சொல்லணும். ஒண்ணு. இரண்டாவது, போர்க்களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த கணத்தில் அந்த நேரத்திற்கு செயல்படக்கூடிய ஒன்றை பின்னர் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பிரமிப்பார். நாம அதனை அந்த சூழ்நிலையில் செய்தோம், நம்மாலேயே நம்ப முடியாது. நமக்கே அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நானா அதை செய்து ஒண்ணும் வேண்டாம். இப்ப நம்மால இயல்பா ஒரு 3 அடி அல்லது 4 அடி சுவரை தாண்ட முடியும். இயல்பா ஒரு 3 அடின்னா ஓடிப்போய் அப்படி எட்டி குதிச்சுடலாம். ஒரு 4 அடினா கொஞ்சம் கையை வச்சு ஊனி குதிக்கலாம். 5 அடி எல்லாம் கஷ்டம். அதை பிடிச்சு தொங்கி அப்புறம் மேல மேல வந்து தாண்டுறது கட்டு. அந்த மாதிரி ஒரு 5 அடி செவுர இரவு நேரத்துல நீங்க தனியா வரும்போது உங்களை 4 நாய் துரத்துட்டு தலதெறிக்க ஓடி அந்த 5 அடி செவரை தாண்டி கீழே குதிச்சிருவீங்க. குதித்ததற்கு பிறகுதான் உங்களுக்கே தெரியும், நானா இதை தாண்டினேன். நினைச்சு பார்க்கும் போதே நடுக்கம் வந்துடும். நானா இதை தாண்டினேன்னா உயிர் பயம். உயிர் பயம் இருக்கும்போது நம்ம முன்னாடி எது இருந்தாலும் அதை கடந்து உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும்ன்ற வேகம் வந்துடும். இது உயிரினுடைய காத்தல். இந்த சொல்றோம் இல்லையா, சேஃப்டி மெக்கானிசம். இட் இஸ் பை இன்ஸ்டிங்க்ட். இதான் அது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த டைம்ல ரொம்ப அதிகமா செயல்படும். உடம்புல அட்னீர்லின் அதிகமா சுரக்கும். தலைதறிக்க ஓடி தப்பிச்சிடும். அவர் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு இந்த செவரை பார்த்தா அப்பதான் பயமே வரும். இந்த செவரையா நாம தாண்டினோம். அது மாதிரி போர்க்களத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதான் ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். அந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க என்ன செயல்படுகிறீர்களோ அப்பெல்லாம் உங்க புத்தக அறிவு அதெல்லாம் ஒன்றும் உதவாது. சட்டென்று முடிவெடுத்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். இல்ல சட்டென்று முடிவெடுத்து எதிரியை அழிக்கணும். ஏதாவது ஒரு வழிதான். ஒண்ணு தப்பித்து ஓடணும், அவனை அழிக்கணும். அதுக்கு இடைப்பட்ட வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இந்த ராமன் மாயத்தனங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அசுரர்கள் மத்தியில போய் நின்று போர் செய்ய முடிகிறது. இந்த அசுரர்களுக்கு ஆச்சரியம், நம்முடைய மாயத்தன்மையும் நம்முடைய தந்திரங்களும் இவன் முன் எடுபடவில்லையே. அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதோட மட்டும் இல்லாமல் இவன் எங்க இருக்கான்னே தெரியல. அசுரர்களே மாயையில வல்லவர்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற மாதிரி ராமன் இருந்து அங்கேயும் அழிக்கிறான், அவர்களை விட்டு வெளியே வந்தும் அழிக்கிறான். ஆகவே அசுரர்களுக்கே புரியல எங்க இருக்காங்க. ஆகவே தான் புறத்தேயும் உற்று உளனாம் என வெளியேயும் வந்துள்ளான் உள்ளேயும் இருக்கிறான் என போர்க்களத்திலே ராமன் சுழன்று சுழன்று போராடினான். இது ஒரு விதமான மீக்கூறல் தான். இது தேவை.
போர்க்கள காட்சியை இன்னைக்கும் நடனத்துல எல்லாம் பாவங்களை பண்ணும்போது நாடக தர்மியா பண்ண வேண்டிய ஒரு பாவம் எதுன்னா வீரம் தான். வீரத்தை நாடக தர்மியா பண்ணாதான் பார்வையாளர்களுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வீரத்தை கொஞ்சம் கம்பீர தன்மையோடு நாடக பாணியில தான் அதை சொல்லணும். அப்பதான் கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் அந்த நாடக தன்மையில ரசிப்பார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உங்களை அறியாம நான் சொல்லக்கூடியதை கேட்கின்ற பொழுது உங்களை அறியாம ஒரு சின்ன நகைச்சுவை உணர்வு தோன்றும். ஒரு இராணுவ வீரர் நம்ம முன்னாடி முழுமையுமான அந்த சீருடையோடு இருக்கார். நெஞ்சு நிறைய பதக்கம். அவருடைய அந்த உடை, அவருக்கு அணிந்திருக்கக்கூடிய, அவர் தோல்ல இருக்கக்கூடிய அந்த அவர் தகுதிக்கு ஏற்ற குறியீடுகள், ஒரு உயர் அதிகாரி போல தோற்றத்தில் இருக்கார். நம்ம முன்னாடி வந்து நல்ல 6 அடி 2 அங்குலம், 6 அடி 4 அங்குலம் உயரம். அப்படி அந்த கம்பீரமா ஆலியக்குரியன்ல அவர் மார்பில் இருக்கிற பதக்கம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பிரமித்து கொண்டு இருக்கும்போது அவர் திடீர்னு நம்ம கிட்ட ஒரு பூனை குரல்ல பேசினா எப்படி இருக்கும்? அப்ப அந்த தோற்றத்தை நீங்க காண்பித்தாயிற்று என்றால் அவருடைய குரலும் கம்பீரமானதாக இருந்ததாக சொன்னால்தான் அந்த இராணுவ வீரனுக்கு உண்டான கதாபாத்திரம் உறுதியானதா நிற்கும். அதுக்கு பதிலா ஒரு பூனை குரல்ல பேசுவது போல அவர் குரல் நீங்க சித்தரித்து விட்டீர்கள் என்றால் அது அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை காட்சியா மாறிடும். அப்போ நாம உலகியல் நோக்கில சிலவற்றை ஏற்றுக்கொண்டாலும் நாடகவியல் நோக்கில சில உணர்வுகளை அப்படி காமிச்சாதான் புரியும். அதனால இங்க ராமன் எப்படிதான் தனி ஒரு மனிதனாக இவ்வளவு பெரிய அரக்கர் படையையும் அவன் அழிக்க முடிகிறதுன்னா அப்படி சொன்னாதான் ராமனுக்கு பெருமை. அப்படி சொன்னாதான் ராமன் தன்னேர் இல்லாத தலைவன். அப்படி சொன்னாதான் அவன் பரம்பொருளின் அம்சம். அப்படி சொன்னால்தான் அறத்தை காக்க வந்த நாயகன். ஏனென்றால் இது நாள் வரைக்கும் அவனுக்கு ஏற்பட்ட அந்த இன்னலினுக்கு எல்லாம் ஒரு வெளிப்படையான செயல்பாடு. மனதுல ராவணனை பற்றி இந்த கடந்த சில மாதங்களாக மனத்தினுள்ளே அவனை பற்றி எண்ணி 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 ஏற்படுத்தப்பட்ட கோபம். அதை இப்படித்தான் காட்ட முடியும். அதுதான் இருக்கக்கூடிய காண்டங்களிலேயே பெரியதோர் காண்டம் யுத்த காண்டம் தான். நமக்கு கூட கொஞ்சம் அலுப்பு வரலாம். வெறும் போர்க்களத்தையே பார்த்து கொண்டு இருக்கிற விதவிதமான முறையில தாக்குதல், ராமனை விதவிதமாக சித்தரிக்கிறோம்னா தேவை. இது தேவை. அதை விட்டுட்டோம்னா ராமனினுடைய தனித்துவம் புரியாது. இப்ப ராமன் வந்து நின்னா போர்க்களத்துல அவனுடைய பேர் ஆற்றலை பார்த்து அவனுடைய தோற்ற பொலிவை பார்த்து ராவணனே மனது மாறி வந்து சீதையை ஒப்படைச்சுட்டான்னு சொன்னா ராமாயணம் சுவாரஸ்யமா இருக்காது. நிச்சயமா ராமாயணம் தோற்று போயிடும். இவ்வளவு பெரிய போர்க்கள காட்சியை சொல்லி ராமனை நீ உயர் வீரனா காமிக்கணும். இது நம்ம நாட்டு காப்பியத்துக்கு மட்டும் இல்லை, உலக காப்பியங்கள்ல ஹிராயிக் ஏஜ் என்று சொல்லக்கூடிய வீர யுகத்தை சொல்லக்கூடிய எல்லா மொழியிலும் வரக்கூடிய நாயகர்கள் இப்படித்தான் ரொம்ப பெரிய இயற்கை இகவோடு போர் செய்வார்கள். எல்லாம் ஏதோ சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரியே போர் செய்து காட்டுவார்கள். அதை அப்படியே பக்கம் பக்கம் பக்கமா வர்ணிப்பார்கள். இது தேவை. ஏன் இதை சொல்றேன்னா நீங்க கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த போர்க்கள காட்சி ஒரு அலுப்பை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றிலுமாக கொல்லுதலும் அம்பு விடுதலும் வேல் எய்தலுமா போகிறதுன்னு அப்படித்தான் இருக்கும். சரியா? அடுத்து நானாவித பெருஞ்சாரிகை திரிகின்றது நவில போனான் இடை புகுந்தான் என புலன் கொள்கிலர் மறந்தார் தானாவதும் உணர்ந்தான் உணர்ந்து உலகு எங்கனும் தானே ஆனான் வினை துறந்தான் என இமையோர்களும் அயிர்த்தார். ராவணன் படை கவலைப்பட்டது மட்டும் இல்லை, இந்த ராமனை கண்டுக்கு எங்க இருக்கானே நமக்கு தெரியலான்னு கொன்று கொண்டே இருக்கிறான்னு அசுரர்கள் படை அலமந்ததோ அல்லது கவலை உற்றதோ பெரிய விஷயம் இல்லை. இந்த போர்க்களத்தை வானவெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்களுக்கே ஆச்சரியம்.
நாம தான் விரைவா எல்லாத்தையும் செயல்படுவோம்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கே புலப்படலையே இந்த ராமன். எப்படியா? நானாவித பெருஞ்சாரிகை திரிகின்றது நதிலார், பல்வேறு விதமான பெரிய சாரிகை திரிவதை சொல்லாதவராய். தெரியல, ஞானத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தேவர்களுக்கும் புரியல. இவன் என்ன சாரிகை போடுகிறான், எங்கு திரிகிறான், எப்படி வருகிறான் தெரியல. தேவர்களுக்கே குழப்பம். போனான் இடை புகுந்தான் என போர்க்களத்துக்குள்ள போன ராமன் அரக்கர் சேனையிடையே புகுந்து விட்டான் என்று புலன் கொள்கிலர் மறந்தார். அறிவால் கொள்ள மாட்டாதவராய் ராமபிரான் செயலை பார்த்து மருண்டு போனார்களாம், மறந்து போனார்களாம். இங்கதான் ராமன் இருக்கான்னு பார்த்தா எப்படி ராமன் போர்க்களத்துக்கு நடுவுல வந்தான்? அவ்வளவு வேகம். அந்த கண நேரத்துல எப்படி அவன் நடுவுல வந்து நின்றான் தெரியல, தேவர்களுக்கே புரியல. ஆகவே தானாவதும் உணர்ந்தான். இந்த ராமபிரான் தானே பரம்பொருள் என்பதை உணர்ந்து விட்டான் போல. இப்பதான் போன பாட்டுல சொன்னேன் இல்லையா, அவன் பரம்பொருள்னா எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல இருப்பான். இது வரைக்கும் அது ராமனுக்கு தெரியாதுன்னு நினைத்திருந்தார்கள் தேவர்கள். இப்ப ராமனுக்கே உண்மை புரிஞ்சு போச்சு. நாம நாராயணன் அவதாரம், நாமே பரம்பொருள், அப்ப எங்க வேணா நம்மால இருக்க முடியும்ன்ற உண்மை அவனுக்கு தெரிந்து விட்டதோ. அதனாலதான் போர்க்களத்துல முன்னும் இருக்கிறான், பின்னும் இருக்கிறான், மேலும் இருக்கிறான், மலை மேலும் நிற்கிறான், பக்கத்துல இருக்கிறான், நடுவில் நிற்கிறான், என்ன வேண்டுமானாலும் செய்கிறானே. ஆகவே தன்னை பரம்பொருள் என்று உணர்ந்து விட்டான் போலும். அவ்வாறு உணர்ந்து கொண்டதினால் உலகு எங்கனும் தானே ஆனான், உலகங்கள் எல்லாவற்றிலும் தானே கலந்து விட்டான். இந்த சிக்கல் வந்ததுன்னா ஒரு ஆபத்து வந்துடும். எல்லா இடங்களிலும் ராமனே ஆனான்னா என்ன ஆகும்? பகவத்கீதை வாசகம்தான். கொல்வதும் யானே கொல்லப்படுவதும் யானேன்னு ஆயிடும். எல்லாமே ராமனா தெரிஞ்சா ராமனே ராமனை கொன்றான். அசுரர்கள் கூட ராமனாதான தெரிய ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் எல்லாம் எங்கனும் தானே ஆனான், வினை துறந்தான், பரம்பொருளுக்குரிய நிலையை அடைந்து விட்டதால் அவதாரத்திற்குரிய செயலை விட்டுவிட்டான் போலும் என இமையோர்களும் ஐயர்த்தார், என தேவர்களும் ஐயப்பட்டார். அவதாரத்துக்கு உண்டான உண்மையை புரிஞ்சுட்டான்னா ராவணாதியர்களை அழிப்பான். பரம்பொருள்னு உணர்ந்துட்டா இவனும் பரம்பொருள், எதிர்க்க இருக்கிறதும் பரம்பொருள்னு ஆயிடும். இப்ப ராமனே வீரனாகவும் இருப்பான், ராமனே பகைவர்களாகவும் நிற்பான். எவ்வளவு பெரிய கஷ்டம். இப்ப எந்த அழிவும் நடக்காது. இவன் பரம்பொருள் என்று உணர்ந்து விட்டால் ராவணாதியர்கள் அழிய மாட்டார்கள். அவன் பரம்பொருள் அல்ல என்று செயல்பட்டால் தான் இவனால போர் செய்ய முடியும். ஆனால் இவன் போர் செய்யக்கூடிய வேகத்தை பார்த்தா இவன் பரம்பொருள்னு உணர்ந்தவன் போல் அல்லவா இருக்கிறது. இது சரியான முரண், ரொம்ப அதீதமான முரண்பாடு. இது இந்த மாதிரி எல்லாம் கம்பனாலதான் எழுத முடியும். இது ஒரு பெரிய முரண்பாடு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ராமனை பரம்பொருள் என்ற உணர்வு அவன்கிட்ட வந்துட்டதுன்னா அவனே பரம்பொருள், அவன் பார்க்கக்கூடியன எல்லாம் பரம்பொருள். இப்ப எதிரில் இருக்கக்கூடிய ராவண படையும் தன்னிடம் இருக்கக்கூடிய வானர படையும் பரம்பொருள் தான். அப்ப எல்லாமே ராமனாக தெரியவர்கள் யார் யாரை அழிப்பது? எப்படி அழிக்க முடியும்? அப்ப இவன் பரம்பொருள்னு உணரல, அவதார நோக்கத்தை அறிந்து கொண்டிருந்தானே எல்லாரையும் கொல்லணும். இப்ப ராமன் கொல்லுவானா? கொல்ல மாட்டான். இந்த முரண்பாட்டை ரொம்ப அழகா கம்பன் யோசித்தான். பகவத்கீதை போன்று இருக்கக்கூடிய தத்துவ நூல்கள் என்ன சொல்லப்படுகிறது? எல்லாம் நானே, நானாகத்தான் எல்லா இடத்திலும் இருக்கிறேன். ஆகவே அழியக்கூடியவனும் நானே, அழிப்பவனும் நானே. இல்ல உனக்கு என்ன கஷ்டம்? செய். அதனால கண்ணனே கொலை செய்கின்றான், கண்ணனே மாள்கின்றான். அதான பகவத்கீதை. எல்லாமே பரமாக பார்த்தல். இப்ப அதுதான் கவலை வந்துட்டது கம்பனுக்கு. ராமன் தன்னை பரமாக பார்த்து போர்க்களத்தில் என்னன்னா எவனை அழிக்க மாட்டான். மாறாக ராமன் அவதார நோக்கத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருந்தான்னு அழிப்பான். என்ன பண்ண போறான் ராமன் என்ற ஐயம் வந்ததா? சண்டக்கடு நெடுங்காற்றினை துணிந்து எற்றிட தரைமேல் கண்டப்படும் அலைபோல் நெடுமரம் போல் கடும் தொழிலோர் துண்டப்பட கடும் சாரிகை திரிந்தான், சரம் சொரிந்தான், அண்டத்தினை அளந்தான் என கிளர்ந்தான், நிமிர்ந்து அகன்று. சாரிகை மீண்டும் மீண்டும் வருகிறது பாருங்கள். அண்டத்தினை அளந்தான் என எல்லா அண்டங்களையும் அளந்த திருவிக்கிரமனை போல நின்றான். என்ன எல்லா உலகங்களிலும் போய் போர் செய்யறான்.
அரக்கர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம். அப்ப இருந்த இடத்துல இருந்தே அவன் திருவிக்கிரமாக வளர்ந்து, திருவிக்கிரமன்னா தெரியும், மூவடியால் ஈரடியால் மூ உலகை அளந்த நிலை, அந்த உயரத்துக்கு போயிட்டானா ராமன். கிளர்ந்தான். எழுச்சி பெற்றவனாகிய ராமன் நிமிர்ந்து அகன்றான். நிமிர்ந்து போர்க்களத்தின் பல பக்கங்களையும் அடைந்து கடும் தொழிலோர் கொடும் செயல் உடையவர்களாகிய அரக்கர்கள் கடு நெடு சண்டக்காற்று விரைவுடன் வீதுகின்ற சண்ட மாருதம் போல். சண்ட மாருதம்னா புயல் அர்த்தம். மாருதம்னா தென்றல், சண்ட மாருதம்னா அழிக்கக்கூடிய அளவிலே வேகமாக வீசக்கூடிய காற்று. இடை நடுவே புகுந்து துணிந்து எற்றிட பிளந்து மோதுதலால் அந்த சண்ட மாருதம் போல பகைவர்களினது படையின் ஊடாக புகுந்து எற்றி தள்ளினானா எல்லாரையும். தரைமேல் மண்ணின் மீது கண்டப்படு மலை போல் துண்டாகி விழும் மலை போலவும் நெடும் மரம் போல் நெடிய மரங்களைப் போலவும் துண்டப்பட துண்டு துண்டாகும்படி அரக்கர்கள் விழுந்து கொண்டே இருந்தார்கள். கடும் சாரிகை திரிந்தான், விரைவாக சாரிகையிட்டான். இவன் சுற்றி சுற்றி போர் செய்யும் போது புயல் காற்று சுற்றி சுற்றி அடிப்பது போல அடிக்க அங்க அரக்க வீரர்கள் துண்டு துண்டா மரம் விழுவது போல் மலை விழுவது போல் பூமியில விழுந்து கொண்டே இருந்தார்கள். சரம் சொரிந்தான். இந்த சாரிகையினுடைய செயல்பாட்டோடு கையில் இருந்த வில்லை கொண்டு தொடர்ந்து அம்புகளை எய்து கொண்டே இருந்தார். சுற்றி சுற்றி அம்பு எய்திருக்கிறது. அடுத்தது களியானையும் நெடும் தேர்களும் கடும் பாய்பறி கணனும் தெளியாளியும் முரட்சியமும் சின வீரர்த்தம் திறமும் வெளி வானகம் இலாதாம் வகை விழுந்து ஓங்கிய பிணப்பேர் நளிர் மாமலை பல தாவினன் நடந்தான் கடல் கிடந்தான். ஐயோ, பார்க்கடல்ல கிடந்தவனாகிய அந்த பரந்தாமன் இப்ப ராமாவதாரத்துல என்ன செய்தானா, களி யானையும் மதகுண்டிருந்த யானைகளையும் நெடும் தேர்களும் கடும் பாய் பறிக்கணமும் உயரமான தேர்களும் வேகமாக பாய்ந்து ஓடக்கூடிய குதிரை படைகளையும் தெளியாளியும் தாக்கும் முறையில் கொண்ட தெளிவு கொண்ட யாழின்னு ஒரு விலங்கு, முரட்சியமும் முரட்டுத்தனத்தை காட்டக்கூடிய சிங்கப்படையும் சின வீரர்த்தம் திறமும் கோபம் கொண்ட வீரர்களினுடைய கூட்டத்தையும் வானகம் வெளி இலதாம் வகை வானத்திலே இடைவெளி இல்லாத வகையில். இதுக்கப்புறம் தான் அழகு. அது என்னடா வானத்துல இடைவெளி இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சான்னா, விழுந்து ஓங்கிய மேலே சொல்லப்பட்ட அனைத்து விலங்குகள் வீரர்கள், சிங்கம் யாழி யானை குதிரை தேரு காலாட் வீரர்கள், இவன் அம்பு பட்டு செத்து செத்து விழுந்ததுனால அந்த விழுந்த பிணக்குவியல்கள் வான இடைவெளி இல்லாமல் வானல போய் முட்டி நிக்கிறது. வானத்துக்கு இந்த பிணக்குவியலுக்கு இடைவெளியே இல்லையா, இதுதான் வானத்தை முட்டி நிற்கின்றதான். அப்படிப்பட்ட பிணப்போர் நளிர் மாமலை பல பிணங்களுக்கு என்ற மலைகளாக பல அப்படி வளர்ந்து நிற்க கடல் கிடந்தான். திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டவனாகிய இந்த நாரணனாகிய ராமன் தாவினன் நடந்தான். தாண்டி தாண்டி குதிச்சு போனான். அவனாலேயே அந்த பிண குவியல்களை தாண்ட முடிஞ்சதான், அது மேல ஏறி போக முடியலையா. பார்க்கடல்ல கிடந்தவன் இந்த போர்க்களத்துல தாண்டி நடந்தான். எப்படி ரொம்ப அழகான இடம். அவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிண குவியல்கள் மேல இவன் கால் வைத்து நடக்க முடியாமல் போக அவைகளை இவன் குதித்து குதித்து தாண்டி சென்று அரக்கர்களை அழித்து கொண்டே போனானா. அம்பரங்கள் தொடும் கொடி ஆடையும் அம்பரங்களொடும் களியானையும் அம்பு அரங்க அழிந்தின சோரியின் அம்பரம் கம் அருங்கலம் ஆழ்ந்தன. இந்த சந்தக்கலி விருத்தம் பாடும்போது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ் இலக்கியத்திலேயே வெண்பா பாடுறதுன்றது ஒரு மரபு. ஏன்னா வெண்பாவில் நிறைய இலக்கண செறிவு இருக்கும். அதுதான் இருக்கிற பாவகைகள்லயே ராஜ பான்வார்கள் அல்லது அந்தணர் பான்னு சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அதுக்கு தகுதி. என்னன்னா இலக்கணம் ரொம்ப கெடுபிடியா இருக்கும். ஆங்கிலத்துல சொல்றோம்ல ரிஜிடா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வெண்பா எழுதுறது அவ்வளவு எளிதானது அல்ல.
கொஞ்சம் இயல்பா எல்லாராலையும் எழுதக்கூடிய பான்னா ஆசிரியப்பா. கலிப்பால என்ன இடர்பாடுன்னா சொல் பயிற்சியும் வேணும், அந்த சொல்லினது ஓசை நமக்கு பொருந்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல சொல் தெரியறது மட்டுமல்ல, அதிலிருந்து நாம எடுக்கக்கூடிய சொல் நாம அமைக்கக்கூடிய சந்தத்துக்கு பொருத்தமா அமையணும். அதனால இந்த சந்த கலிவிருத்தம் எழுதுறதுன்றது ரொம்ப நெருடலான விஷயம். அதுல அதீத புலமை வேணும். இப்போ ஒரு வாழ்க்கையில ஒருவனுக்கு ஒரு 500லிருந்து 1000 வார்த்தை தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ளாக அவனால 100 வெண்பா எழுதிட முடியும், நிச்சயமா முடியும். ஆனால் இந்த 1000 சொற்களை கொண்டு ஆசிரியப்பான்னா ரொம்ப தாராளமா எழுதலாம். சந்த கலிவிருத்தம் எழுதினோம்னா இந்த 1000 சொல்லெல்லாம் பத்தாது, நிறைய சொல் பயிற்சி வேணும். ஒரே பொருளை சொல்லக்கூடிய ஈரெழுத்து சொல், மூவெழுத்து சொல், 4 எழுத்து சொல்லுன்னு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா போடப்படக்கூடிய சந்தம் என்ன மாதிரியான தாள கதியில வருதோ அதுக்கு ஏற்றார் மாதிரி சொல்ல நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அதனால என்ன ஆகும், இந்த புலவர்கள் இந்த கலிவிருத்தம் எழுதும் போது, சந்த கலிவிருத்தம் எழுதும் போது அவர்கள் கையாளக்கூடிய சொற்களை கொஞ்சம் திரிபாக, ஸ்லேடையாக, மடக்காக பயன்படுத்திடுவார். ஒரே மாதிரியான சொல்லா இருக்கும், ஆனா அதை வெவ்வேறு விதமா பிரிச்சு பொருள் கொள்ளும். இது ரொம்ப பெரிய சாமர்த்தியம், ரொம்ப பெரிய சாமர்த்தியம் வேணும். இந்த பாட்டை பாருங்க. அம்பரங்கள் தொடும் கொடி ஆடையும் அம்பரங்களோடும் களியானையும் அம்பு அரங்க அழுந்தின சோரியின் அம்பரம் கம் அருங்கலம் ஆழ்ந்தன. எப்படியா முதல் அம்பரம் பாருங்க, அம்பரங்கள் தொடும் கொடி ஆடையும். முதல் அம்பரத்துக்கு வானம்னு பேரு, ஆகாயத்திற்கு அம்பரம்னு பேரு. அதனால்தான் நம்ம ஊர் பக்கம் இருக்கிற ஊர், சுவாமி நடராஜர் இருக்கிற ஊருக்கு பேர் என்ன? சித்தம்பரம். சித்தாகாசம்னு பேரு இருக்கு. சித்தம்பரம், சிதம்பரம். அதனால அம்பரம்ன்ற சொல்லுக்கு வானவழின்னு பேரு. அவன் அம்பரத்து ஆடுவான், அந்த அம்பரத்து ஆடுவானதான் அம்பலத்து ஆடுவான்னு மாத்திட்டோம். அவன் வெளியில ஆடக்கூடியவன், திறந்த வெளியில வான்வெளியில ஆடக்கூடியவன். அம்பரம்னா வானம். அந்த போர்க்களத்துல தேர்களினுக்கு உண்டான கொடிகள் எல்லாம் தொடும் கொடி ஆடையும், வானத்தை தொடக்கூடிய அளவுல கொடிச்சீலைகள் இருந்தன. முதல் அம்பரத்துக்கு வானம். அடுத்தது அம்பரங்களோடு களி யானையும். யானைக்கு மேல உக்காந்துட்டு வர்றதுக்கு அமைச்சுக்கிறோம் இல்லையா, ஒரு பெட்டி வடிவில், அதுக்கு பேர் அம்பாரின்னு பேர். இந்த இடத்துல பாருங்க, அம்பரங்களோடும் அம்பாரிகளோடும் அமைய பெற்ற யானைகள். அடுத்தது அம்பு அரங்க ராமன் ஏவிய கனைகள் அழுந்துதலால். அம்பு அரங்க, அரங்குதல் என்றால் நுழைதல். இந்த சொல்ல நம்ம பேச்சு வழக்கில் நிறைய பயன்படுத்திட்டோம். தேய்த்து கொண்டே நுழையறதுக்கு பேரு அரங்குதல்னு பேரு. அதை தான் பின்னாளில் என்ன பண்ணிட்டோம், அரக்குதல்னு மாத்திட்டோம். பாரு, அரக்கி அரக்கி நடக்கிறான். ஆகவே அம்பு அரங்க ராமன், அது அம்பு அழுந்துதலால் அழுந்தின சோரியின் ரத்தமானது சோரியின் அம்பரம். இந்த இடத்துல அம்பரம்னா கடல். இந்த அம்புகள் பட்டதினால பெருக்கெடுக்கக்கூடிய ரத்தம் கடல் போல உருவெடுத்ததான். அம்பரம் கம் அருங்கலம் ஆழ்ந்ததன. அந்த அரிய கப்பல்கள் மூழ்கியபடி காட்சி இருந்ததுன்னா அது போல இந்த இரத்த வெள்ளத்துல யானைகள் மூழ்கின. இந்த ஒரு அம்பரம்ன்ற சொல் என்ன வேடிக்கையை காமிச்சிருக்காரு பாருங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு நிறைய பாட்டு. கேடகங்கன அம் கையொடும் கிளர் கேடகங்கள் துணிந்து கிடந்தன. கேடு அகம் கிளர்கின்ற களத்து நன்கு ஏடகங்கள், கேடகங்கள்னு தான் வரணும் புணர்ச்சி விதியில, நான் பிரிச்சு படிச்சுட்டேன். ஏடகங்கள் மறிந்து கிடந்தவை.
மூணாவது அடியில நான்கு கடைசி சொல்லு நன்குன்னு இருக்கு இல்லையா, நன்கு கூட ஏட அப்படின்னு சேர்ந்ததுன்னா அந்த கூ கேவா மாறிடும். இது புணர்ச்சி விதி. குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி உயிர் வந்தா குற்றியல் உகரம் கெடும்னு சின்ன வயசுல படிச்சிருக்கணும், கொஞ்சம் தமிழ் படிச்சிருந்தா. உயிர் வரின் உக்குரல் நெய் விட்டு ஓடும்னு படிச்சிருக்கணும். அப்ப நன்கு ஏடுன்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா நன்கு நன்கேடன்னு கேடுன்னு தான் வரும். இதுவும் எவ்வளவு அழகான மரபு பாருங்க. கேடகங்கனை, கேடன்னா அழித்தல்னு அர்த்தம். அழித்தல் தொடர் செயலை செய்யக்கூடிய கங்கண கையோடும், கங்கணம் அணிந்த அழகிய கை ராமன் கை. கிளர் கேடகங்கள் சிறந்து விளங்கக்கூடிய கேடகங்கள், அம்புகளும் வேலும் பாடாமல் இருக்கிறதுக்கு எதிரிகள் பிடித்திருக்கக்கூடிய கேடயம், அதுக்கு கேடகம்னு பேரு. துணிந்து கிடந்தன அவைகளும் துண்டுபட்டு, அம்ப தடுக்க வேண்டிய கைகளோடு அந்த கேடகங்கள் தாங்கிய கைகளும் ராமனது அழகான கைகளில் இருந்து அம்புகள் புறப்பட்டு அழித்தனவம். கேடகம் பிடிச்ச கையோட கைகள் விழுந்து கிடக்கின்றன துண்டாகி. கேடு அகம் கிளறுகின்ற கேடுகளை தன்னிடத்தே நிரம்ப பெற்றுள்ள களத்த போர்க்களத்திலே நன்கு ஏட நன்றாக தும்பை மலர்களின் இதழ்கள் கொண்ட தலைகள் மறிந்து கிடந்த உருண்டு கிடந்தன. அது ஏன் தும்பை பூ? இதெல்லாம் தான் கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப நுணுக்கமான விளக்கம். ஏன் இந்த இடத்துல திடீர்னு போர்க்களத்துல தும்பை பூவை கொண்டு வந்து சேர்த்தார்? தேவையா? கம்பனை மாதிரி ஒரு சாமர்த்தியமான புலவனை பார்க்க முடியாது. ஆனா கம்பனினுடைய அந்த கவிதாற்றலை பேசும்போது பிரமிக்கதான் முடிகிறது. தும்பைன்ற பூவை ஏன் இங்க கொண்டு வந்து சேர்த்தார்னா, சங்க இலக்கணத்துல போர்க்களத்திற்குரிய இலக்கண பகுதியில போர்க்களத்தினது செயல் ஆற்றல்களை விளக்க திணைகள் வகுக்கப்பட்டன. வெற்றியிலிருந்து தும்பை வரைக்கும். வாகைனா வெற்றி, அதை இங்க சேர்த்துக்க வேண்டும். இந்த திணைகள் அனைத்தினையும் எதன் மூலமாக விளக்கினார்கள்னா, அந்தந்த திணைக்கு உரிய பூவினை கொண்டு. இப்ப வெற்றின்னா ஒரு பூ, அந்த வெற்றி திணை வீரர்கள் அப்படின்னா வெற்றி பூவை தலையில சொருகி கொண்டு வீரர்கள் கூட்டமாக போனால் உடனே முடிவு கட்டலாம். இவர்கள் எதிரிகளினுடைய பசு கூட்டங்களை கவர்ந்து வருவதற்கு செல்லுகிறார்கள். பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிடும். வெற்றிக்கு நேர் எதுனானது கரந்தை. கரந்தை பூவை யாரேனும் சூடி கூட்டமாக வீரர்கள் வந்தால் தங்களிடமிருந்து எதிரிகள் ஓட்டி சென்ற நிறை கூட்டங்களை மீட்பதற்கு இவர்கள் வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குறியீடு உண்டு. அது போல தும்பை என்பது வெளிப்படையான போர். இந்த வெளிப்படையான போருக்கு அப்புறம் யாருக்கோ ஒருத்தருக்கு வெற்றி, யாருக்கோ ஒரு தோல்வி, அதுக்கு பேரு வாகைன்னு பேர். ஆகவே இந்த இடத்துல வெளிப்படையாக அரக்கர்களும் ராமனும் போர் செய்யக்கூடிய போர் இது. இதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணு வெற்றி தோல்விதான். ஆகவே தும்பை சூடி இந்த அரக்கர்கள் போர் செய்தார்கள்னா இவர்கள் ராமனோடு இறுதி போரில் இருக்கிறார்கள்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒண்ணு ராமன் ஜெயிக்கணும் இல்ல ராவணன் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இத குறிப்பால் உணர்த்துவதற்கு இந்த சொல்ல ரொம்ப அழகா இந்த இடத்துல பொருத்தி கொண்டார். எப்படி கண்கள் நாக்க தலைகள் மறிந்து கிடந்தன தும்பை மலர்களால் சூட பெற்ற தலைகள் அந்த போர்க்களத்திலே ராமன் அம்புகளினால் துணிக்கப்பட்டு கீழே கிடந்தன. சரி, அங்கதம் களத்து அற்று அழிந்து தாரொடும் கதம் களத்து அற்று அழிவுற்றவால் புங்கவன் கனை புட்டில் பொருந்திய புங்கவன் கனை புற்று அறவம் புற. ரொம்ப அழகு. புங்கவன்னா உயர்ந்தவனாகிய, பூஜிக்க தகுந்தவன் புங்கவன், அவ்வளவுதான். வழிபடுவதற்கு உரியவன் புங்கவன் பேர். ஆகவே வழிபடுவதற்கு தகுந்தவனாகிய உயர்ந்த குணங்களுக்கு உரியவனாகிய ராமன் அவனுடைய கனை புட்டில் பொருந்திய, கனை புட்டில், கனைன்னா அம்பு, புட்டில்னா அம்பு வைக்கிற அம்பரா தூணி இருந்த புங்கம் வன்கனை, புங்கம்னா அந்த இடத்துல கூர்மை, கூர்மையான நுனியினை உடைய அம்புகள் புற்று அரவம் புற, புற்றில் உள்ள பாம்புகள் தாக்கியதியால் அங்கதம் களத்து அற்று
தோள்வலை கழுத்தோடு அறுபட்டு அழிந்தாரோடும் இறந்து பட்டவர்களோடும் களத்து அந்த போர்க்களத்துல அம்கதமற்று வீரர்களுக்கு அழகு தருவதாகிய கோபமும் அழிந்து அழிவுற்ற அரக்கர்கள் சேனை அழிவுற்றன. எப்படி சர்ப்பத்தை போல கோபம், இந்த புற்றில் உள்ள பாம்பு தாக்கியதால் எவ்வாறு விஷம் ஏறுமோ அது போல ராமனது கூறிய அம்பு இந்த அரக்க வீரர்களை தாக்கியதால் அந்த வேகத்தோடு இந்த அம்பு அவர்களினுடைய தோல் வளையையும் கழுத்தையும் சேர்த்து அறுத்தது. இந்த அம்பு பட்ட உடனே பாம்பு கொத்தினால் எப்படி விஷம் வேகமாக ஏறுது, அந்த வேகத்தை உணர்றதுக்கு முன்னாடி தரை அறுபட்டு போயிடுச்சு. அம்பு பட்டதும் தெரியல, தலை கொய்ததும் தெரியலையா. அந்த அளவினுக்கு ராமனது அம்பு பகைவர்களை மிக விரைவாக சாய்த்தது. தம்மனத்தில் சலத்தர் மலைத்தலை வெம்மை உற்று எழுந்து ஏறுவ மீழுவ தெம்முனை செரு மங்கை தம் செங்கையால் அம்மனை குலம் ஆடுவ போன்றது. தம்மனத்தின் சலத்தர் தங்கள் மனத்திலே வஞ்சனையை கொண்டுள்ள அரக்கர்கள், சலம்னா வஞ்சனை. மலைத்தலை, மலை போன்ற தலைகள், ஒவ்வொருத்தன் தலையும் பெரிய பெரிய பாறை போல இருக்கு. வெம்மை உற்று ராமபிரானது கொடுமையான அம்பு தாக்கியதினால் உடலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு, உடல் வேறு தலை வேறாக பிரிக்கப்பட்டு ஏறுவ மீழுவ மேலுங்கீழுமா போய் கொண்டிருந்தது. தெவுமுனை செரு மங்கை, போர்க்களத்திற்கு வந்த போர்மகள். அந்த காலத்துல போர்க்களத்துல கொற்றவையை தெய்வமாக வழிபடுதல், அவளுக்கு பேரு போர்க்கள மகள்னு பேரு. இந்த தலைகள் மேலுங்கீழுமா போயிட்டு வர்றது, போர்க்களத்திற்கு வந்த கொற்றவையானவள் தன் செங்கையால் தன்னுடைய சிவந்த கைகளினால் வீசி விளையாடக்கூடிய அம்மனை பந்துகள் போல், அம்மனை பந்துகள் ஜகலிங்னு பண்ணுவா இல்லையா, சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்திருக்கலாம். பல பந்துகள் அப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு ரெண்டு கையில் அப்படி மாறி மாறி பிடிப்பார்கள். அது போல இந்த போர்க்களத்தினுக்கு உரிய தேவதையான கொற்றவை இந்த அசுரர்களினது தலைகளை அம்மனை ஆடுவது போல ராமனது அம்பு இந்த அசுரர்களினுடைய தலைகளை பறிப்பதினால் அவை மேலுங்கீழுமாக போய் வருவது கொற்றவை அம்மனை ஆடுவது போல இருந்ததா. மேலும் கீழுமாக அந்த தலைகள் சுழன்று சுழன்று வந்து நின்றன என்பதாக நிற்போம். போர்க்களத்தை நாளை தொடரும்.